உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிஞ்ச 2 அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் நார்மலாக யாருக்காச்சும் வீடியோ ஃபைலை சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு அற்புதமான செட்டிங் இருக்குது. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, ஹை டெஃபினிஷன் குவாலிட்டி. அதை செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அனுப்பும் போது அந்த குவாலிட்டியில் அவருக்கு போய் ரீச் ஆகும். அதே போல் யாராச்சும் உங்களுக்கு ஒரு மீடியா ஃபைலை அனுப்புகிறாங்கன்னா அதை நல்ல குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் இப்போ முடியும். வாட்ஸ்அப்பில் அதுக்குன்னு பிரத்யேகமான செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செட் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2வது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக அந்த இமோஜி, கிஃப், ஸ்டிக்கர் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அங்கே எந்தவித ஆட்டமும் இல்லாமல் அப்படி செல்ல மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் மூமெண்ட்டோடு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப், ஸ்டிக்கர் எல்லாமே இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. டாப் ரைட்டில் 3 டாட், அங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா. இங்கே மீடியா அப்லோட் குவாலிட்டி ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆட்டோ டவுன்லோட் குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, ஹை டெஃபினிஷன் குவாலிட்டி, ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. வரக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ ஆட்டோமேட்டிக்லி அந்த குவாலிட்டியில் டவுன்லோட் ஆகும், சேவ் ஆகிடும். அடுத்தது வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அக்சசிபிலிட்டி. இது எதுக்குன்னா மூமெண்ட்டுக்கு. ஸ்டிக்கர்ஸ், கிஃப், இமோஜி இது எல்லாமே ஒரு மூமெண்ட் கொடுக்கணும்னா இந்த டாகில் வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அக்சசிபிலிட்டி, அதுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அனிமேஷன், அதாவது ஸ்டிக்கர், கிஃப் வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். அதுக்குள்ளே போனால் இங்கே டிஃபால்ட்டாக உங்களுக்கு அந்த டாகில்லாம் ஆன் ஆகிருக்கும். இதை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ், கிஃப்ஸோட மூமெண்ட் இருக்காது. ஸோ அதுக்காக இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. மெசேஜுக்கு பக்கத்தில் மூமெண்ட் இருக்கா, அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மூமெண்ட் இருக்கா, அந்த டாகில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மூமெண்ட் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.